பாரத தாயை பணிந்து பெருமாள் கோயில்பட்டியை சேர்ந்த பாலராஜ் அவர்கள் தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அடுத்தபடியாக பஞ்சம்பட்டியை சேர்ந்தவர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். திரு நவீன்ஜி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். இமய முதல் ஈழம் வரை ஒரே தேசம் என்று எங்கள் இந்து தேசத்தை பணிந்து இந்துக்களின் முதல்வர் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எண்ணுயிர் தலைவராம் ஐயா அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களை வணங்கி இந்து மக்கள் கட்சியின் 33ஆம் ஆண்டு நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய மற்றும் பெரியோர்களை ஆண்டோர்களை சான்றோர்களை உங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்கி இன்றைய இந்து மக்கள் கட்சி நிகழ்ச்சியானது இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மலைக்கோட்டையானது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அடையாளம். அப்பேற்பட்ட அடையாளமான இந்த மலைக்கோட்டையை மேலே கோயில் கட்டியிருக்காங்க. நம் முன்னோர்கள் விக்கிரங்களை வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. ஆனால் சில அந்நிய படையெடுப்பு காரணமாக அந்த மலை மேலே இருந்த விக்கிரகங்களை கீழே அகற்றி விட்டார்கள். சரி, இருந்தது ஒரு காலகட்ட சூழ்நிலை அகற்றிட்டாங்க. ஆனா எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு கோயில் இருந்தது எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியுது. அரசாங்கம் இருக்கக்கூடிய அத்தனை நிலை அதிகாரிகளுக்கும் அது தெரியுது. ஆனா மேலே போறதுக்கு தடை, வழிபாடு செய்வதற்கு தடை. எங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்தார் என்றால் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய குட்டி பாகிஸ்தான் பேரம்பூர் வழியா போக வர இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூரா தடை. ஐயா, நீங்க அந்த வழியா போக வேணாம். ஏன்? மத்திய அரசாங்கம் ரோடு போட்டு வச்சிருக்கு, பாகிஸ்தான் அரசாங்கமா ரோடு போட்டு வச்சிருக்கு. அந்த வழியா எங்களை போக வேணாம் வர வேணாம்னு சொல்றீங்க. என்னங்க நாயா இது? சொல்லுங்க. இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை மேல சிலையை வைத்ததற்காக எங்கள் கட்சியின் முன்னாள் நிர்வாகி மலைக்கோட்டை தர்மா அவர்கள் உட்பட 17 பேர் வழக்கு. ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, ஓராண்டுகள் தேசிய பாதுகாப்பு கைது நடவடிக்கை. இந்து மக்கள் கட்சி ஒரு நிர்வாகினா கூசாம வழக்கு போடுறாங்க. இப்ப எல்லாம் அதிகாரிகள் சொல்ல தவறா எடுத்துக்காங்க. நீங்க ஏற்கனவே இருந்த IAS என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி இருக்கக்கூடியவர்கள் அவருடைய உத்தரவுல மேலே ஆட்சி செய்து கொண்ட தீய சக்தி அந்தவருடைய உத்தரவு வழக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க எங்க ஐயா அவர்கள். நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு மதியத்திலிருந்து தொடர்ந்து என்னோட தொடர்பு கொண்டு 5 மணிலிருந்து அவர் ஐயா அவர்கள் நிற்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நீர் நம்ம தண்ணி கொடுக்கல, எதுவும் செய்யல. அவங்களும் உரிய பாதுகாப்புகள் கொடுத்துக்கிட்டு எங்களுடைய அந்த நிகழ்ச்சியானது நிறைவேறதுக்கு பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்துல எங்களுக்கு. ஏன்னா போறவன் போயிடதான் இருக்கான். நிலைமை அப்படி ஹைப் வச்சு ஏன் கத்துறான், எதுக்கு கத்துறானே தெரியல. விஜய நாங்கள் வாழ்த்து பேசுறாலும் கத்துறான், விஜய் தப்பா நடக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தன் கத்துறான். புரியல என்ன நடக்குது ஏது நடக்குது என்று தெரியாத நிலையில போதை கலாச்சாரமாக இந்த சமுதாயத்தை மாற்றி விட்டார்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் தலைவர் பேசினதுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுறது அநாகரிகமான செயல். அதனால ஒரே ஒரு தகவல் காவல்துறை அவர்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வேடசந்தூர் பகுதியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜேஷ் அவர்களுடைய சகோதரி காணாமல் போய் 20 நாள் ஆயிருக்கு. அவங்க வேடசந்தூர் காவல் நிலையத்தில் உரிய புகார் கொடுத்திருக்காங்க. அதன் மேல அங்க இருக்கக்கூடிய அதிகாரி இது வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்காம காலம் தாழ்த்தி வருகிறாங்க. காணாம போயிருக்கிறது ஒரு பெண்மணி. தயவு செஞ்சு இந்த இடத்துல நாங்க பதிவு பண்றோம். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இந்த கருத்து வேறுபாடு கிடையாது. சொல்றோம், புகார் கொடுத்திருக்கோம், விசாரிக்கிறோம், தேடுறோங்கிறாங்க. 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு ஒப்படைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த அதிகாரிகள்லாம் நீங்க இருக்கிறப்ப 20 நாளா அந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சு, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற நிலை தெரியாம இருக்குது. எனவே தயவு கூர்ந்து ஐயா அவர்கள் அதில் உரிய கவனம் செலுத்தி அவர்களுக்கு உண்டான
அந்த பெண்மணி எங்க இருந்தாலும், எங்கள் சகோதரி எங்க இருந்தாலும் மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா எங்களுக்கு சொன்னாங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு. நாங்க கடவுள் நம்பி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் எங்களுக்கு துணை இல்லை. படைத்தவனும் எங்களுடைய இறைவன் எம்பெருமான் ஈசனும் எங்களுக்கு வழி நடத்தி இருக்கனால அந்த நம்பிக்கையில போயிட்டு இருக்கோம். பல்வேறு விதமான இடையூறுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் விநாயகர் சதுர்த்தி வருது. ஐயா அவர்களுக்கும் அரசாங்கத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்க இந்து மக்கள் கட்சி சார்பாக முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு நான் உயர்நீதிமன்றம் போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது திண்டுக்கல் மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் சிலை வைத்துக் கொள்ள எங்களுக்கு அனுமதி, இத்தனை சிலைக்கு அனுமதி அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குது. ஊர்வலத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு உயர்நீதிமன்றம். ஆனால் எங்களுடைய இந்து மக்கள் கட்சியான ஊர்வலம் 18 ஆண்டுகளாக எங்களுடைய முன்னாள் நிர்வாகி திரு தர்மாஜி அவர்களுடைய வழிகாட்டின் பேரில் நடந்துக்கிருந்துச்சு. தற்சமயம் அவர் எங்கள் கட்சியில இல்ல. அவர் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி அவர் ஒரு நிறுவன தலைவராயிட்டாரு. இந்த இடத்துல நாங்க அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க 5ஆம் நாள் ஊர்வலம் போயிட்டு இருக்கோம் திண்டுக்கல் நகருக்குள்ள ஒன்றிய புறநகர் செலவச்சு. எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு நேரம் கொடுங்க, ஒரு மணி நேரம் கொடுங்க. எங்களுக்கு மேடையெல்லாம் வேணாம். நாங்க ஏதோ ஆடம்பரம்லாம் பண்ணி சொல்லையை கொண்டு போல. சிலை வைப்பது எங்களுக்கு கடமை. அது இங்க உள்ள தாய்மார்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, எங்களுடைய சிறுநடையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க தான் நாங்கள் சிலை வைத்துக் கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் இந்து மக்கள் கட்சி சார்பா என்னுடைய தலைமையில் 5 ஆண்டுகள் ஊர்வலம் நடந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கலையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததில்லை. நீங்களும் எங்களுக்கு ஒரு மனம் முன் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் நாங்கள் ஊர்வலம் போறதுக்கு ஒரு வழிவகை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்.